First of all, thank you. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. Hello and welcome to my class. இன்னைக்கு நாம Colin Dexter எழுதின Yvonne Treisen O Level இந்த சாப்டரை பார்க்கலாம். நிறைய பேர் இதில் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய லெசன் அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் இது டஃப்பாக இருக்கும்னு தோணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாது. நான் இப்போ சொல்லித்தரதெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக புரியும். நார்மன் காலின் டெக்ஸ்டர் இதுதான் அவரோட ஃபுல் நேம். இவர் 1930 பிறந்திருக்காரு. 2017 தான் இறந்து போயிருக்காரு. இவர் ஒரு க்ரைம் ரைட்டர். இவரோட நாவலில் பேஸ் பண்ணி வந்த இன்ஸ்பெக்டர் மோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது டிவி சீரீஸாக கூட ரொம்ப பாப்புலராக இருந்தது. இவர் நிறைய க்ரைமை பற்றி எழுதினதுனால மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் இவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. இந்த கதையில் கூட நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரிசன் பிரேக்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் இது. இந்த கதையை ஹாலிவுட் படத்தில் கூட நிறைய சுட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ லெசனை பார்க்கலாம். ட்ரமாட்டிஸ் பர்சோனாய் அப்படின்னா அந்த ட்ராமாவில் இருக்க கேரக்டர்ஸ். பர்சோனாய் அப்படின்னா பீப்புள், பர்சன்ஸ். ட்ரமாட்டிஸ் அப்படின்னா ட்ராமா. ஸோ இந்த கதை ஒரு ட்ராமா ஃபார்மில் இருக்குது. இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். த செக்ரட்டரி ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் போர்டு. இப்போ எக்ஸாமினேஷன் போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களோடது CBSE, அப்புறம் சமச்சீர் கல்வி, இந்த மாதிரி போர்டு இருக்குது. அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கார், அவர் ஒரு கேரக்டர். த கவர்னர் ஆஃப் HM prison ஆக்ஸ்ஃபோர்ட். இந்த கதையில் வர ப்ரிசன் இருக்க இடம் ஆக்ஸ்ஃபோர்டு. அந்த ப்ரிசன் ஒரு ரியல் லைஃப் ப்ரிசன். அது நிஜமாவே பிரிட்டனில் இருக்குது. இந்த கதையை எழுதியிருக்க காலின் டெக்ஸ்டர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இந்த கதை நடக்கிற இடமும் பிரிட்டன் தான், இங்கிலாந்து தான். அடுத்து ஜேம்ஸ் இவான்ஸ் அ பிரிசனர். இவர் தான் நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. மிஸ்டர் ஜாக்சன் அ பிரிசன் ஆஃபீஸர். மிஸ்டர் ஸ்டீஃபன்ஸ் அ பிரிசன் ஆஃபீஸர். 2 பிரிசன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஜாக்சன், ஸ்டீஃபன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. த ரெவரண்ட் எஸ் மெக் லீரி அண்ட் இன்விஜிலேட்டர். இன்விஜிலேட்டர்னால் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவங்க எக்ஸாம் நடக்கும்போது யாராவது சீட் பண்ணுறாங்களா இதெல்லாம் கவனிக்கிறதுக்காக இருப்பாங்க. இவரை பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் இவர் ஒரு சர்ச் சம்மந்தமான போஸ்ட்டில் இருக்கவர், ஒரு மினிஸ்டர் மாதிரி இருக்கார் அப்படின்னு நமக்கு புரியுது. அடுத்து மிஸ்டர் கார்ட்டர் டிடெக்டிவ் சூப்பரிண்டெண்டன்ட். மிஸ்டர் பெல் டிடெக்டிவ் சீஃப் இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் தான் இந்த ட்ராமாவில் வர முக்கியமான கேரக்டர்ஸ். All precautions have been taken to see to it that the O-level German examination arranged in the prison for Yvonne's does not provide him with any means of escape. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவான்ஸ் ஒரு எக்ஸாம் எழுத போகிறான், ஜெர்மன் எக்ஸாமினேஷன். அது O-level எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம் நடக்கிறப்போ இவான்ஸ் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸையும் எடுத்திருக்காங்க. இப்போ இதில் இருக்க O-level என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம், அது ஒரு லெவல். எந்த சப்ஜெக்ட்டுக்குமே நிறைய லெவல்ஸ் இருக்கும் இல்லையா. O அப்படிங்கிறது ஆர்டினரி லெவல். அதுக்கப்புறம் Aலேருந்து E வரைக்கும் போகும், அதெல்லாம் அட்வான்ஸ்டு லெவல். இது சாதாரண ஒரு ஸ்கூல் லெவல் எக்ஸாம் தான். It was in early March when the secretary of the examinations board received the call from Oxford prison. ஏற்கனவே இந்த செக்ரட்டரி கேரக்டரை நம்ம பார்த்தோம்ல, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எங்கே இருந்துன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரிசன்லேருந்து. இட்ஸ் அ ஸ்லைட்லி அன்யூஷுவல் ரிக்வெஸ்ட். அதாவது ஒரு அசாதாரணமான கோரிக்கையாக இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டை யாரும் வைக்க மாட்டாங்க, கவர்னர். பட் ஐ டோன்ட் see why we shouldn't try to help. அந்த கவர்னர் தான் இவருக்கு கால் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, பட் ஐ டோன்ட் see why we shouldn't help. just the one fellow you say. ஒரே ஒரு ஆள் தானா, அதான் நீங்கள் சொல்கிறீங்களா? தட்ஸ் இட். ஆமாம், ஒருத்தன் தான். சாப் கால்ட் இவான்ஸ். அவனோட பேர் இவான்ஸ். சாப் அப்படின்றது ஒரு இன்ஃபார்மல் வே, அந்த ஆள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஸ்டார்டட் நைட் கிளாஸஸ் இன் O-level ஜெர்மன் லாஸ்ட் செப்டம்பர். ஸோ இந்த இவான்ஸ் லாஸ்ட் செப்டம்பர், போன வருஷம் செப்டம்பரில் ஜெர்மன் கிளாஸஸ், நைட் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான், அதுவும் O-levelல. செஸ் he is dead keen to get some sort of academic qualifications. அதனால் அவன் ரொம்ப கீனாக இருக்கான். டெட் கீன் அப்படின்னா அவன் ரொம்ப உறுதியாக இருக்கான். கண்டிப்பாக அவன் எக்ஸாம் எழுதி படித்ததுக்கு ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன், ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அது வாங்கணும் அப்படின்னு அவன் உறுதியாக இருக்கான். இஸ் he எனி குட்? அவன் நல்லா படிப்பானா? He was the only one in the class, so you can say he has had individual tuition all the time, really. அந்த கிளாஸ்லேயே அவன் ஒருத்தன் தான் இருந்தான். அதனால் அந்த டீச்சர்
அவனுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுத்தார். இண்டிவிஜுவல் டியூஷன், ஒன் ஆன் ஒன் மாதிரி டியூஷன் எடுத்திருக்காங்க. would have cost him a packet if he had been outside. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரைவேட் டியூஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் கவர்மெண்ட் காசுலேயே இவன் நல்லா படிச்சுட்டான். ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் ஸ்கூல்ஸ் இருக்கும். கைதிகள்லாம் காலையில் ஏதாவது வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் ராத்திரி அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் அவங்க ஸ்கூல்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வசதி நிறைய ஜெயில்ஸில் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அதுக்கு செக்ரட்டரி சொல்கிறாரு, வெல் லெட்ஸ் கிவ் ஹிம் அ சான்ஸ் ஷால் வி. சரி, அவனுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே. தட்ஸ் ஜாலி கைண்ட் ஆஃப் யூ. வாட் எக்ஸாக்ட்லி த ப்ரொசீஜர் நவ்? அவர் சரின்னு சொன்னதை கேட்டவுடனே கவர்னர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறாரு. வாட்ஸ் எக்ஸாக்ட்லி த ப்ரொசீஜர் நவ்? இப்போ என்ன பண்ணலாம்? ஓ, டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. ஐ வில் பி சென்டிங் யூ ஆல் த ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டஃப். எக்ஸாமுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் அது சம்மந்தமானதெல்லாம் நான் அனுப்பிடுறேன். வாட்ஸ் இஸ் நேம் யூ சே? அவன் பேர் என்ன சொன்னீங்க? இவான்ஸ். ஜேம்ஸ் ராட்ரிக் இவான்ஸ். இப்போ கவர்னர் ஃபுல் நேம் சொல்கிறாரு. இட் சவுண்டட் ராதர் கிராண்ட். ஜேம்ஸ் ராட்ரிக் இவான்ஸ்னு சொல்லும் போதே அது ஒரு கைதியோட பேர் மாதிரி இல்லைல்ல, ரொம்ப கம்பீரமாக இருக்குல்ல. ஜஸ்ட் ஒன் திங் கவர்னர், ஹீ இஸ் நாட் அ வயலண்ட் சார்ட் ஆஃப் ஃபெலோ இஸ் ஹீ? இப்போது செக்ரட்டரிக்கு டவுட் வருது. கவர்னர் ஒரே ஒரு விஷயந்தான், அவன் ரொம்ப முரட்டுத்தனமான ஆளா, வயலண்ட்டான ஆளா? அவன் என்ன தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவன் ஒரு கைதி தானே. இன்விஜிலேட்டர் ஏதாவது பண்ணிட்டான்னா அதனால் முன்னாடியே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ ஹிஸ் கிரிமினல் ரெக்கார்ட் ஆர் எனிதிங் லைக் தட், பட் அவனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, அவனோட கிரிமினல் ரெக்கார்டு எல்லாமே எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவன் எப்படிப்பட்ட ஆள், வயலண்ட்டான ஆளா அப்படின்னு கேட்க வர்றாரு. நோ, தெர் இஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் வயலன்ஸ், குவைட் அ ப்ளசன்ட் சார்ட் ஆஃப் சாப், தே டெல் மீ. இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி எதுவும் ரெக்கார்ட் ஆஃப் வயலன்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் ஒரு நல்ல சந்தோஷமான ஆளுன்னு தான் என்கிட்ட எல்லோரும் சொல்லியிருக்காங்க. பிட் ஆஃப் அ கார்டு, ரியலி. பிட் ஆஃப் அ கார்டு அப்படின்னா ஒரு ஜாலியான, எனர்ஜெட்டிக்கான, மிஸ்சீவியஸான பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ் அட் த கிறிஸ்மஸ் கான்சர்ட். கிறிஸ்மஸ் டைமில் கான்சர்ட்ஸ்லாம் நடத்துவாங்கள்ல நம்ம ஊரில். தீபாவளி, பொங்கல் டைம்லலாம் ஊரில் பொங்கல் ப்ரோக்ராம், தீபாவளி ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நடத்துவாங்கள்ல, அதில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அந்த லெவலில் அவன் ஒரு ஸ்டார் மாதிரி இருந்தான். இமிட்டேஷன்ஸ், யூ நோ த சார்ட் ஆஃப் திங்ஸ். சில பேர் ரொம்ப ஃபேமஸானவங்க மாதிரி ஸ்டேஜில் நடிப்பாங்கள்ல, அதே மாதிரி அவன் பண்ணுவான். மைக் யார்வுட் ஸ்டஃப். மைக் யார்வுட் அப்படிங்கிறவர் ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஃபேமஸ் கொமீடியன். அவர் மாதிரி அவன் இமிட்டேட் பண்ணுவான். நோ, ஹீஸ் ஜஸ்ட் அ கன்ஜைனைட்டல் கிளெப்டோமீனியாக், தட்ஸ் ஆல். அவர் கேட்டார்ல வயலண்ட்டான ஆளா அப்படின்னு, அதுக்கு இப்போ நோ சொல்கிறாரு. கிளெப்டோமேனியா அப்படிங்கிறது அது ஒரு டிசீஸ். சில பேருக்கு எங்கேயாவது போனாங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை திருடாமல் வரவே முடியாது. சில பேர் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கும். அதனால் கடையிலேருந்து ட்ரெஸ் மாதிரியான விஷயங்களெல்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஹோட்டல் போனாங்கன்னா அங்கே இருக்க ஸ்பூன், ஃபோர்க்கெல்லாம் யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வந்துடுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கன்ஜைனைட்டல் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பை பர்த் அவனுக்கு அந்த டிசீஸ் இருக்குது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. த கவர்னர் வாஸ் டெம்ப்டட் டு ஆட் சம்திங் எல்ஸ். அவருக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுது, பட் ஹி தாட் பெட்டர் ஆஃப் இட். இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுறாரு. ஹீ வுட் லுக் ஆஃப்டர் தட் பர்டிகுலர் சைட் ஆஃப் திங்ஸ் ஹிம்செல்ஃப். இப்போது இவான்ஸை பற்றி அவர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, ஆனால் நமக்கு தெரியாத ஒரு சைடு இவான்ஸுக்கு இருக்குது. அதை கவர்னர் அவரே கவனிச்சுக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கார். Presumably, said the secretary, you can arrange a room where உங்களால் ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செக்ரட்டரி சொல்கிறாரு. நோ ப்ராப்ளம், ஹீ இஸ் இன் அ செல் ஆஃப் ஹிஸ் ஓன். அவனுக்குன்னு ஒரு தனி செல் கொடுத்துருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இஃப் யூ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் ஹீ கேன் சிட் த எக்ஸாம் இன் தேர். அவனோட தனி செல்லையே அவன் உட்காந்து அவன் எக்ஸாமை எழுதிக்கலாம், உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. செல் அப்படின்னா கைதிகளுக்கெல்லாம் தனி ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி தனியாக ஒரு இடத்துல அவனை வச்சுருக்காங்க. தட்ஸ் ஃபைன், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு செக்ரட்டரி சொல்லிடுறாரு. அண்ட் வி குட் ஈஸிலி கெட் ஒன் ஆஃப் த பார்சன்ஸ் ஃப்ரம் செயின்ட் மேரி மேக்ஸ் டு இன்விஜிலேட் இஃப் தட்ஸ். சென்ட் மேரி மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாரிஷ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு சாமியார் மடம் மாதிரி. அங்கே பார்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பார்சன் அப்படிங்கிறவங்க கிளர்ஜி மென், ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி, ஒரு மத போதகர் மாதிரி. ஃபைன், எஸ், தே சீம் டு ஹாவ் அ லாட் ஆஃப் பார்சன்ஸ் தேர், டோன்ட் தே? அங்கே நிறைய பார்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. த டூ மென் chuckled good naturedly and the secretary had a final thought.
சிரிச்சிட்டு செக்ரட்டரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அட்லீஸ்ட் there's ஒன் திங், ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். யூ ஷுடன்ட் ஹாவ் மச் ட்ரபிள் கீப்பிங் ஹிம் இன்கம்யூனிகேடோ. ஷுட் யூ? அவங்கக்கிட்ட யாரும் எக்ஸாம் டைமில் பேசக்கூடாது, கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி உங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. த கவர்னர் chuckled politely once more. இதை கேட்ட கவர்னருக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. சிரிப்பை அடக்கிக்கிறாரு. The governor chuckled politely once more, reiterated his thanks and slowly cradled the phone. Reiterated அப்படின்னா ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறது. தேங்க்ஸ்ன்னு உண்மையிலே மீன் பண்ணி அவர் சொல்கிறாரு. ஸ்லோலி cradled the phone அப்படின்னா லேண்ட்லைன் ஃபோன்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ கூட நிறைய ஆஃபீஸஸில், முக்கியமாக ஜெயில்ஸ்லலாம் லேண்ட்லைன் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அந்த ரிசீவர் எடுத்து அதோட இடத்துல வைக்கிறார்ல, அதை தான் cradled the phone. தொட்டிலில் குழந்தைய போடுற மாதிரி ரிசீவரை அதோட இடத்துல வைக்கிறாரு. ஸ்லோலி. இவான்ஸ். நம்ம எல்லாருக்கும் இவான்ஸோட பேர் ஜேம்ஸ் ரோட்ரிக் இவான்ஸ்னு தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவான்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது இவான்ஸ் த பிரேக், as prison officers called him. Thrice he had escaped from prison. அவனை இவான்ஸ் த பிரேக் அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, அவன் இதுக்கு முன்னாடி 3 தடவை ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிருக்கானா. And but for the recent wave of unrest in the maximum security established up north, he wouldn't now be gracing the governor's premises in Oxford. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் நார்த்தில் இருந்த இன்னொரு ஜெயிலில் இருந்தான். ஆனால் அந்த ஜெயிலில் இப்போது அன்ரெஸ்ட், ஏதோ ஒரு கலவரம் மாதிரி நடந்துட்டுருக்கு. அதனால் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இவான்ஸை ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்க ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க. அதனால் இந்த கவர்னர் இன்சார்ஜாக இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டுக்கு அவன் வந்து தங்கி கவர்னரையும் அந்த பிரிசனையும் பெருமைப்படுத்தியிருக்கான். கிரேசிங் அப்படிங்கிறது ரொம்ப சர்காஸ்டிக்கான ஒரு வார்த்தை. And the governor was going to make absolutely certain that he wouldn't be disgracing them. இது ரொம்ப காமிக்கலாக எழுதியிருக்காரு. அவன் அங்கேயே இருந்து அப்படியே அவங்கள பெருமைப்படுத்திகிட்டே இருக்கட்டும், அவன் தப்பிச்சு போய் அவங்கள தயவு செஞ்சு அவமானப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல கவர்னர் ரொம்ப உறுதியாக இருக்கார். நாட் தட் இவான்ஸ் வாஸ் அ ரியல் பர்டன். இவான்ஸ் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய பாரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ பர்சிஸ்டன்ட் நாகிங் ப்ரெசன்ஸ். அவன் இருக்கிறது அவங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக ஒரு உறுத்தல் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு தொல்லை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ஹீ வுட் பி ஆல் ரைட் இன் ஆக்ஸ்ஃபோர்ட் தோ. அவன் ஆக்ஸ்ஃபோர்டில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணிவிட்டு அவன் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. த கவர்னர் வுட் see to that. கவர்னர் அதெல்லாம் கவனிச்சுக்குவார். வுட் see to it personally. அவரே தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவார். And besides, there was just a possibility that Evans was genuinely interested in O-level German. ஒருவேளை இவான்ஸ்க்கு உண்மையிலேயே O-level German எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா, அது உண்மையாக இருந்ததுன்னா, ஜஸ்ட் அ ஸ்லைட் பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்லைட் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜஸ்ட் அ வெரி ஸ்லைட் பாசிபிலிட்டி. அதற்கான சாத்தியம் ரொம்ப கம்மி. இவான்ஸுக்கு ஜெர்மன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசையா, அதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. At 8:30 p.m. on Monday, 7 June, Evans's German teacher shook him by the hand in the heavily guarded recreational block. இப்போ தான் நம்ம இவான்ஸை பார்க்க போகிறோம். இந்த இது நடக்கிறது டி விங்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ரெக்ரியேஷனல் பிளாக்ல. அங்கே செக்யூரிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்போ டைம் 8:30 p.m. அது ஒரு மண்டே, June 7th. அங்கே இவான்ஸும் இவான்ஸோட ஜெர்மன் டீச்சரும் இருக்காங்க. இவான்ஸோட ஜெர்மன் டீச்சர் அவனோட கையை குலுக்கி கியூட்டன் க்ளோக் ஹர் இவான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது ஜெர்மன். ஹர் அப்படிங்கிறது மிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். மிஸ்டர் இவான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பாடன், ஐ செட் குட் லக் ஃபார் டுமாரோ. பாடன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயம் சரியாக கேட்கல, நமக்கு புரியலை அப்படின்னா பாடன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் திரும்ப அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு. நான் வந்து குட் லக் சொன்னேன், நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு குட் லக் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ தேங்க்ஸ், ஐ மீன் டாங்கே ஸ்கான். அதுக்கு அவன் ஜெர்மனில் தேங்க்யூ அப்படின்னு தேங்க்யூ வெரி வெரி மச்னு சொல்கிறான். யூ ஹாவன்ட் அ கேட் இன் ஹெல்ஸ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த்ரூ அஃப்கோர்ஸ், பட் டீச்சருக்கு தெரியும் இல்லையா இவான்ஸ் எப்படி படிச்சிருப்பான்னு. அதனால் அவர் சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. எப்படி ஒரு பூனை ஸ்வர்க்கத்துக்கு போக முடியாதோ அதே மாதிரி நீயும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவ அப்படின்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மே சர்ப்ரைஸ் எவ்ரிபடி, செட் இவான்ஸ்.
அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஒருவேளை நான் படித்து பாஸ் பண்ணி அதிக மார்க் எடுத்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு இவான்ஸ் சொல்கிறான். At 8:30 the following morning, Evans had a visitor. 2 visitors in fact. இப்போ அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு அவனை பார்க்க ஒருத்தர் வராரு. ஒருத்தர் கிடையாது, 2 பேர் வர்றாங்க. He tucked his grubby string vest into his equally grubby trousers and stood up from his bunk, smiling cheerfully. Morning, Mr. Jackson. This is indeed an honor. அவங்க 2 பேரும் வந்தோன்னே இவான்ஸ் அவனோட பங்க்லேருந்து எந்திரிக்கிறான். பங்க் அப்படின்னா நீங்கள் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, ப்ரிசனில் ஒரு கட்டில் மாதிரி போட்டிருப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்து சிமெண்ட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எந்திரிக்கிறான். அவன் ஒரு அழுக்கு பனியன் மாதிரி ஒன்று போட்டிருக்கான். அதை அவனோட அழுக்கு ட்ரௌசருக்குள்ளே டக்ட் அப்படின்னா நம்ம இன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ளே தள்ளி இன் பண்ணிக்கிட்டே எந்திரிக்கிறான். குட் மார்னிங் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டே சொல்கிறான். அண்ட் ஆனர் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை ரொம்ப கௌரவப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே மார்னிங்கில் ஜி இல்லை. அவன் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கிறதுனால சில லெட்டர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. ஆனால் எக்ஸாமில் நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எழுதணும். Jackson was the senior prison officer on D Wing and he and Evans had already become warm enemies. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இவான்ஸ் இருக்க ரெக்ரியேஷனல் பிளாக்குக்கு அந்த பக்கம்தான் இந்த டி விங் இருக்குது. அங்கே இருக்க சீனியர் ப்ரிசன் ஆஃபீஸர் தான் ஜாக்சன். அவர் ஒரு விசிட்டர் இப்போ வந்திருக்கிறதுல. அப்புறம் அவரும் இவான்ஸும் வார்ம் எனிமீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வார்ம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இவங்க வார்ம் எனிமீஸ் ஆகிட்டாங்களாம். At Jackson's side stood officer Stephens. இப்போ 2வது விசிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன்ஸ். a burly surly looking man. நல்லா ஹைட்டாக வெயிட்டாக நல்ல பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கள தான் burly surly அப்படின்னு சொல்லுவோம். only recently recruited to the profession. ஸ்டீஃபன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த வேலையில் சேர்ந்துருக்காரு. ஜாக்சன் நாடட் கர்ட்லி. இவான்ஸ் மார்னிங் சொன்னான் இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மரியாதைக்காக தலையை அசைக்கிறாரு. நாடட் கர்ட்லி அப்படின்னா அதான். அண்ட் ஹவு இஸ் அவர் லிட்டில் ஐன்ஸ்டைன் திஸ் மார்னிங் தென். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நக்கலாக கேட்குறாரு, இன்றைக்கி நம்ம லிட்டில் ஐன்ஸ்டைன் எப்படி இருக்காரு அப்படின்னு. இவான்ஸ் எழுத போகிறது ஓ லெவல் எக்ஸாம், அதை கிண்டல் பண்ணி அவர் அப்படி சொல்கிறாரு. Wasn't he a mathematician, Mr. Jackson? அவர் ஒரு மேத்தமேட்டிஷியன் தானே ஐன்ஸ்டைன். I think he was a Jew, Mr. Jackson. அது போக ஐன்ஸ்டைன் ஒரு ஜூ. ஜூ அப்படின்னா ஜூயிஷ் மதத்தை சார்ந்தவங்கள ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க. இவான்ஸுக்கு ஜெர்மன்லாம் ஒழுங்காக வராது, அவனுக்கு எக்ஸாம்லேயும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஜாக்சனுக்கு தெரியும். ஆனாலும் இவான்ஸ் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஐன்ஸ்டைன் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன் தானே, அவர் ஜூ தானே அப்படியெல்லாம் சொல்கிறான். இவான்ஸஸ் ஃபேஸ் வாஸ் unshaven. இவான்ஸோட முகம் ஷேவ் பண்ணாமல் தாடியும் மீசையுமா இருந்தது. அண்ட் he wore a filthy looking red and white bobble hat upon his head. அவனோட தலையில் ஒரு வின்டர் தொப்பி மாதிரி போட்டிருக்கான். அது ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. அது ரொம்ப அழுக்காக இருக்குது. Give me a chance, Mr. Jackson. I was just going to shave when you bust in. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மிஸ்டர் ஜாக்சன், நீங்கள் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஷேவ் பண்ண போனேன் அப்படின்னு சொல்கிறான். பஸ்டன் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே வர்றது, எதிர்பாராமல் வேகமாக வர்றது. இந்த மாதிரி ஒரு தொப்பி தான், பாபிள் ஹேட்டு தான் அவன் தலையில் போட்டிருந்தான். Which reminds me, Jackson turned his eyes on Stephens. Make sure you take his razor out of the cell when he is finished scraping that ugly mug of his. Clear? இவான்ஸ் ஷேவ் பண்ண போனேன் அப்படின்னு சொன்னான்ல, அதை கேட்ட உடனே ஜாக்சனுக்கு எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன்ஸ் கிட்ட திரும்பி அந்த அக்லி மக், அவனோட ஃபேஸ் அக்லி ஃபேஸை தான் மக் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஷேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ரேசர் பிளேடு இருக்கு இல்லையா, அதை இந்த செல்லேருந்து நீ வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதா? One of these days he will do us all a favor and cut his bloody throat. ஒரு நாள் இவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்ய போகிறான், அந்த பிளேடை வச்சு அவன் கழுத்தை அவனே கட் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு வேற சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஜாக்சனுக்கு இவான்ஸ் மேலே வெறுப்பு இருக்குது. For a few seconds Evans looked thoughtfully at the man standing ramrod straight in front of him. ஜாக்சன் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறத ராம்ராடோட கம்பேர் பண்ணுறாங்க. ராம்ராட் அப்படிங்கிறது ஒரு நீளமான கம்பி மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது துப்பாக்கிக்குள்ளே மருந்து அடைக்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா அதை குத்தி சரி பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு நீளமான கம்பி. அது மாதிரி ஜாக்சன் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாராம். அவரை கொஞ்ச நேரம் யோசனையோட இவான்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கான்.
A string of Second World War medals proudly paraded over his left breast pocket. இங்கே ஆர்மியில் இருக்கவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் அவங்க வாங்கின மெடல்ஸ் எல்லாம் அவங்களோட பாக்கெட்டில் குத்தி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மிஸ்டர் ஜாக்சனும் அவரோட பாக்கெட் மேலே நிறைய செகண்ட் வேர்ல்டு வாரில் வாங்கின மெடல்ஸ் எல்லாம் குத்தி வச்சுருக்காரு. மிஸ்டர் ஜாக்சன், was it you who took my nail scissors away? அப்போ இவான்ஸ் அவரை பார்த்து கேட்குறான், நீங்கள் தான் என்னோட நெயில் சிசர்ஸ், நெயில் கட்டர் மாதிரி நெயில் கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிசர் இருக்கும், அதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்குறான். இவான்ஸ் had always worried about his hands. அவனோட கையை பற்றி அவன் ரொம்ப கவலைப்படுவான். and your nail files too. அதுக்கு ஜாக்சன் சொல்கிறாரு, சிசர்ஸை மட்டும் இல்லை, நெயில் ஃபைலையும் நான் தான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றாரு. Look. For a moment, Yvonne's eyes smoldered dangerously, but Jackson was ready for him. நெயில் ஃபைலை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்றதை கேட்டோன்னு இவான்ஸுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணில் கோபம் வருது. அது பார்க்குறதுக்கே அப்படியே டேஞ்சரஸாக இருக்குது. ஆனால் ஜாக்சன் அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு தயாராக இருக்கார். ஆர்டர்ஸ் ஆஃப் த கவர்னர் இவான்ஸ். இது நானா செய்யலை, கவர்னர் தான் அதெல்லாம் இங்கேருந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. He leaned forward and leered. அப்படியே இவான்ஸ் பக்கமாக சாஞ்சு, leered அப்படின்னா கண்ணில் வில்லத்தனத்தோடு பார்க்குறது. His voice dropping to a harsh, contemptuous whisper. Contemptuous அப்படின்னா வெறுப்பு நிறைந்த ஒரு விஸ்பராக கேட்குறாரு. You want to complain? நீ போய் யார்கிட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? இவான்ஸால் ஜாக்சனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஜாக்சனுக்கும் தெரியும், இவான்ஸுக்கும் தெரியும். இவான்ஸ் shrugged his shoulders lightly. இவான்ஸ் அவனோட தோலை லைட்டாக குலுக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். த கிரைசிஸ் வாஸ் ஓவர். அதோட அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. You've got half an hour to smarten yourself up, Yvonne, and take that bloody hat off. நீ ஷேவ்லாம் பண்ணி நீட் ஆகிறதுக்கு உனக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது இவான்ஸ். மொதல் அந்த தொப்பியை கலட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மீ ஹேட்? ஹா? நான் தொப்பிய? ஆ? Yvonne put his right hand lovingly on top of the filthy woolen and smiled sadly. அவன் தன்னோட ரைட் ஹேண்டை எடுத்து அந்த அழுக்கு தொப்பியை அப்படியே ஆசையாக தடவி கொடுக்குறான். அப்படியே சோகமாக சிரிச்சுட்டே, Do you know, Mr. Jackson? உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஜாக்சன்? It's the only thing that's ever brought me any sort of luck in life. இந்த ஒரே ஒரு விஷயந்தான், இந்த தொப்பி மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில் லக்கு கொடுத்துருக்கு. கைண்ட் ஆஃப் லக்கி சாம். இதை வச்சுருந்தா எனக்கு லக்கு கிடைக்கும். இஃப் யூ நோ வாட் ஐ மீன். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அண்ட் டுடே ஐ தாட், வெல் வித் மீ எக்ஸாம் அண்ட் ஆல் தட். அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப யோசித்தேன். இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது அதனால் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவான்ஸ் மிஸ்டர் ஜாக்சனை சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ணிட்டான். Buried somewhere in Jackson was a tiny core of compassion, and Yvonne knew it. ஜாக்சன் என்னதான் வெறுப்பாக பேசினாலும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாலும், அவரோட மனசுக்குள்ள ஒரு சின்ன இரக்கம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு இவான்ஸுக்கு நல்லா தெரியும். அதை தான் இப்போ இவான்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறான். இதோடு நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இனிமே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இவான்ஸால் தப்பிச்சு போக முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். CBSE கிளாஸ் 12 இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.